நம் அனைத்தும் அவளை சேனல் அன்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சர்வவியாதி பிரசமணி சர்வமிருத்தி நிவாரணி. இந்த நாமத்தை நம்ம தொடர்ந்து சொல்லும்போது எப்படி நமக்கு வியாதிகள்லாம் தீருதுன்னு நமக்கு ஆச்சாரியார்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நாமம், இந்த லலிதா சகசரநாமம் விண்ணுலகத்தில் வாக்தேவினிகளால் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த நாமங்களை ஃபுல்லாக நமக்கு எப்பயுமே ஃபுல்லாக லலிதா சகசரநாமம் படிக்கணும்னா 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எப்பயுமே படிச்சுட்ருக்க முடியாது. நம்ம இன்றைக்கி காலகட்டங்களில் நம்ம ஓடிட்டுருக்க காலகட்டங்களில் எல்லாம் நம்ம எனி டைம் நம்ம படிச்சுட்ருக்க முடியாது. அப்போ அப்போவே அம்பாள் படைக்கும்போதே ஒவ்வொரு நாமங்களுக்கும் யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப அந்தந்த நாமங்களை எடுத்து படிக்க அவங்களே அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாமாவளிக்குமே லலிதா சகசர நாமத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாமாவளியும் ஒவ்வொரு அற்புதங்களை வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம அந்த நாமாவளியை பாராயணம் பண்ண நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அதை புரிந்து கொண்டு எந்த நாமம் என்று எடுத்துக்கொண்டு நாம் பாராயணம் பண்ணும்போது நமக்கு அதற்குரிய பலன்களை அம்பாள் அருள்கிறாள். இப்போ சர்வவியாதி பிரசமணி சர்வமிருத்தி நிவாரணி. பகவானே இன்னைக்கு ஆழகால விஷம் உண்டபோது அம்பாள் அனுகிரகத்தோடு அவர் உயிர் பிழைத்தார்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. எப்படி பகவான் ஆழகால விஷத்தை உண்கிறார், அவர் தொண்டையில் இறங்கும்போது அம்பாள் போய் கைப்பட்டு அந்த இடத்திலேயே அந்த விஷத்தை நிறுத்தி பகவானவே காப்பாற்றக்கூடிய பாக்கியமும் சக்தியும் அம்பாளுக்கு இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அம்பாள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதிகளை தீர்க்கிறதுக்கு ஜன நேரம் தான். அது ஒரு நொடி பொழுதில் நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை செஞ்சு கொடுத்துருவாங்க. கண்ணிமைக்கும் நேரம்தான் அம்பாளுக்கு. அவள் நாமத்தை நாம் மனப்பூர்வமாக சொல்லும்போது கண் இமைக்கும் நேரத்தில் நம் வாழ்க்கையில் வளத்தை தந்து விடுகிறாள். அம்பாள் பிந்து மண்டலத்தில் தனியாக அமரவில்லை. பிந்து மண்டலத்தில் அம்பாளும் காமேஸ்வரரும் சேர்ந்தே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்த லலிதா சகசரநாமம், இந்த சர்வவியாதி பிரசமணி சர்வமிருத்தி நிவாரணி நாம் சொல்லும்போது அம்பாளை மட்டுமல்ல காமேஸ்வரரையும் சேவித்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. ஆதி சங்கராச்சாரியார் அவருக்கு படைக்கப்பட்ட வயது 8. பிள்ளைகளை நமக்கு தொகுத்து கொடுத்து நமக்கு போதித்து அவர் வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவு செய்தார். எப்படி அவர் 8 வயதாக இருக்கும்போது அவர் வாழ்க்கை முடியும் போது அம்பாளோட நாமத்தை அவர் வாயாலை ஜெபித்து அம்பாளை அனுகிரகம் பண்ணி அவள் ஆயுளை அதிகரித்து கொடுத்தார். மார்க்கண்டேயருக்கும் வயது அளவான வயதிலேயே அவர் ஆயுள் முடிவதாக இருந்தது. அந்த இடத்துலையும் பகவான் தான் யமதர்மனை காலால் எட்டி உதைத்து மார்க்கண்டேயனை காப்பாற்றினார்னு புராணங்கள் சொல்லுது. ஆனால் இன்னும் உற்று நோக்கி பார்க்கும்போது நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்வது அந்த இடத்துலையும் மார்க்கண்டேயரை காப்பாற்றியது நம் அன்னையே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம் அன்னை பகவான் வலதுபுறம் இருக்க நம் அன்னை இடதுபுறமாக அர்த்தநாரீஸ்வரராக எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ யமதர்மனை பகவான் எட்டி உதைத்த கால் எது? இடது கால். அந்த இடது கால் அன்னை எந்த பக்கம் அந்த அன்னை எந்த பக்கமாக இருக்கிறாள்? பகவானிடம் இடது பக்கமாக. அப்போ இடது காலை எட்டி உதைக்கும் போது அம்பாளே யமதர்மனை எட்டி உதைத்து மார்க்கண்டேயரை காப்பாற்றியதாக நம் புராணங்கள் சொல்கிறது. அப்படி அனைவரையும் காப்பாற்றி வாழ வைக்கக்கூடிய வல்லமை நம்ம அம்மாவுக்கு இருக்குது.
நம் அம்பாள் கருணையே பொருந்திய வடிவம். அருகில் அவரோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம் காமேஸ்வரர் சக்தியின் ஆதாரம். இந்த இருவரும் சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணும்போது நமக்கு பரிபூரணமாக அருள் புரியுறாங்க. அப்போ நமக்கு நோய் நீங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சர்வ வியாதி பிரசமனி சர்வமிருத்தி நிவாரணி நாமங்களை நாம் காலையில் எழுந்தவுடன் எப்போதும் போல குளித்து பகவானை நாமங்கள் ஸ்தோத்திரங்கள் சொல்லி நம்மால் முடிந்த அளவு அவரை தினமும் வணங்குகிறோம், விளக்கேற்றி வணங்குகிறோம். மற்ற நேரங்களிலெல்லாம் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சில நம் கவனங்கள் எல்லாம் நம் தொழில்களிலும் வாழ்க்கையிலும் இருந்தாலும் ஒரு ஓரத்திலாவது அம்பாளின் நாமங்களை நமக்கு என்ன தேவையோ அந்த நாமங்களை எடுத்து அதுக்கான பலன்களை நாம் தெரிந்து கொண்டு பாராயணம் பண்ணும்போது நம் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய நாமங்கள் யாருக்காக எந்த நேரத்தில் சொன்னாலும் அது அவர்களுக்கு பூரண குணம் தரும். வியாதி என்றால் மனவியாதி, இது உடல் வியாதி மட்டுமல்ல, மனவியாதி, உடல் வியாதி. நாம் சோர்ந்து போகி உட்காரும்போது நம் மனதில் உள்ள பாரங்கள் இதெல்லாமே வியாதி தான். அத்தனை வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சர்வவியாதி பிரசமனி சர்வமிருத்யு நிவாரணி இந்த நாமத்துக்கு இருக்குது. இந்த நாமம் ஜபிக்க ஜபிக்க நமக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நோயில் உள்ளவங்க குணமாவாங்க, உடலுக்கு சக்தி வரும், மனசுக்கு தைரியம் வரும், நம்பிக்கை வரும், அனைத்தும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ நம்ம வீட்டில் நமக்கு மட்டும்தான் உடல்நிலை சரியில்லைன்னு நமக்கு நினச்சி நம்ம அந்த நாமங்களை சொல்ல வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. நம் குடும்பத்தில் யாருக்கேனும் உடம்புக்கு சரியில்லைனாலும் நாம் அவங்களை மனதில் நினைத்து இந்த ஜபத்தை பாராயணம் பண்ணி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நாமத்தோட வலிமை அவர்களை சென்றடையும், காற்றின் மூலமாகவும் சென்றடையும். அவ்வளவு வல்லமை மிகுந்தது இந்த நாமம். இந்த நாமங்களை ஜெபிக்க ஜெபிக்க கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் மனவிருத்தி, உடல் விருத்தி ஏற்பட்டு வாழ்க்கையில் இன்புற்று வாழலாம். இதை நமக்கு ஆச்சாரியர்களே பல நூல் மூலியமாக நமக்கு போதித்திருக்கிறாங்க. இப்போ இந்த பிந்து மண்டலத்தில் இருந்து காமேஸ்வரரும் அவர் மடியில் வீற்றிருக்கக்கூடிய அம்பாளும் சேர்ந்தே நமக்கு இந்த மந்திர ஜபத்தை ஏற்றுக்கொண்டு குணமாக அருள் புரிகிறார்கள். எனவே தொடர்ந்து நீங்கள் உங்கள் வீட்டில் குணம் கம்மியாக இருக்குது ஒருத்தருக்குன்னா அவங்களே நினச்சி யாருக்குனாலும் நம் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேத்துக்குமே நம்ம நினச்சி இந்த நாமங்களை நம் மனதில் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வந்தால், ஒரு நாமத்துக்கு இத்தனை தடவை தான் கணக்குகள் இருந்தாலும் நாம் சும்மா இருக்கும்போது வேறு சிந்தனைகள் சிந்திப்பதற்கு பதிலாக அந்த இறைவனின் நாமங்களைவே சிந்தித்து கொண்டு அவள் நாமங்களவே ஜெபித்து கொண்டு வாழும்போது அவளோட அனுகிரகம் நமக்கு மிக அருகில் கிடைக்கும், மிக சீக்கிரத்தில் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாங்க. மேற்கொண்டு நம்ம பேசலாம். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மேற்கொண்டு நான் அம்பாளோட என் குரு எனக்கு சொல்லி கொடுத்த அம்பாளின் வல்லமைகளையும் சக்திகளையும் அனுகிரகங்களையும் கருணைகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் அனைத்தும் அவளே சேனல் மூலியமாக. நன்றி, வணக்கம்.